வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்பீக்கர் செட்டின் திவ்யா. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஸ்பீக்கர் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோவையில் நம்பர் பிளேட் ஸ்கேனிங் கேமரா, உதவி கேட்கும் போலீஸ். கோவையில் வாகன நம்பர் பிளேட்களை ஸ்கேன் செய்து சம்பந்தப்பட்டவர்களின் தகவல்களை வழங்கும் கேமராக்களை கிராமப்புறங்களில் பொருத்துவதற்காக தன்னார்வ நல அமைப்பு ஒன்றின் உதவியை ஐஜி கே பெரியப்பா நாடியுள்ளனர். கோவையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது. குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் சூழலில் தலைநகர் பணியில் மாவட்டத்தை கண்காணிக்க போலீசார் சிசிடிவி கேமராக்களின் உதவியை நாடியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் பகுதியில் ஆயிரக்கணக்கான சிசிடிவி கேமராக்களை கண்காணிப்பிற்காக வைக்கப்பட்டது. இதை மாவட்ட கமிஷனர் சுமித் சரண் தொடக்கி வைத்தார். இந்த சூழலில் மாவட்ட புறநகர் பகுதிகளில் நடக்கும் குற்ற சம்பவங்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கேமராக்கள் வாகன நம்பர் பிளேட்களை ஸ்கேன் செய்து அதன் உரிமையாளர்களை கண்டறியும் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கும். இந்த வகை கேமராக்களை பொருத்த போலீசாருக்கு உதவும்படி அரசு உதவி பெறாத தன்னார்வ நல உயிர் அமைப்பின் உதவியை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கே பெரியப்பா கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். குறிப்பிட்ட உயிர் தன்னார்வ நல அமைப்பு ஆண்டுதோறும் கோவை மாவட்டத்தில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க சுமார் ரூபாய் 5 கோடி செலவழித்து வருகிறதாம். 25,000 சிசிடிவி கேமராக்களை கொண்டு கோவை போலீசார் பல வழக்குகளை தீர்த்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ள ஐஜி பெரியப்பா, கிராம பகுதிகளில் இந்த கேமராக்களை பொருத்துவதன் மூலம் குற்ற சம்பவங்களை குறைக்க முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்பீக்கர் செட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க.